எப்பயுமே வந்து ஒரு நாட்டுல முதலீடு பண்றோம் அப்படின்னா அந்த நாட்டோட ப்ரொஜெக்ஷன் எங்க இருக்கு, ப்ரொஜெக்ஷன்னா நாட்டோட பார்வை எங்க இருக்கு, அவங்க அடுத்த 10 வருஷத்துக்கு என்ன இலக்கு வச்சிருக்காங்க, அந்த இலக்கு வந்து எந்தெந்த செக்டார்ஸ்ல இருக்கு, அதை நோக்கி நம்மளோட போர்ட்ஃபோலியோ சேர்ந்து இருந்தது அப்படின்னா நாட்டோட சேர்ந்து நம்மளுமே வளரலாம். ஃபுட் டெலிவரி தாண்டி ஓலா மாதிரி, ஊபர் மாதிரி, தென் வந்து ரேபிடோ மாதிரி இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்திருக்கு. அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஆப்ஸ்லாம் வந்திருக்கு. பட் நம்ம வந்து எங்க கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணல அப்படின்னா மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடா நம்ம எங்கேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணல. சிவில் இன்ஜினியர்ஸ்லாம் நீங்க நிறைய பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரியில் போய் வேலை பார்ப்பாங்க. இது வந்து மெக்கானிக்கல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொரியனில் போய் ஒர்க் பண்ணுவாங்க, சவுத் கொரியாவில் ஒர்க் பண்ணுவாங்க, ஜப்பானில் நீங்கள் நிறைய பார்க்கலாம். அதாவது இசி படித்தவங்க, மெக்கானிக்கல் படித்தவங்க, அங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால நம்ம நிறைய இன்ஜினியர்ஸ் இழக்கிறோம். இந்தியா எங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங்கில் நம்மளோட ஜிடிபியை நல்ல முறையில் க்ரோ பண்ணணும்னு கன்சிடர் பண்ணுறாங்க. லாஸ்ட் 10 வருஷம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் அஜ்மல் ஃபின்வேலட்ல இருந்து. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தாச்சு. லாஸ்ட் ஒரு கோவிட்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டர்ன்ஸ்லாம் பெருசாக இருந்தது. இப்போ டவுன் ட்ரெண்டில் வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். அடுத்த ஃபியூச்சரில் பொதுவாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. கோல்டு ரேட்டும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது, ரியல் எஸ்டேட் ரேட் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு நெகட்டிவ் போகுது. இங்கேயே ஸ்டாப் ஆக போகுமா, இல்லாட்டி வளருமா, வளராதா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. பர்டிகுலராக வந்து எக்கனாமிக் பேஸ்டாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ரொம்ப டெக்னிக்கலாக இல்லாமல் ரொம்ப புரிகிற மாதிரி லாங்குவேஜில் நான் சொல்கிறேன். அதாவது எப்பயுமே வந்து ஒரு நாட்டில் முதலீடு பண்ணுறோம் அப்படின்னா அந்த நாட்டோட ப்ரொஜெக்ஷன் எங்கே இருக்குது, ப்ரொஜெக்ஷன்னா நாட்டோட பார்வை எங்கே இருக்குது, அவங்க அடுத்த 10 வருஷத்துக்கு என்ன இலக்கு வச்சுருக்காங்க, அந்த இலக்கு வந்து எந்தெந்த செக்டார்ஸில் இருக்குது, அதை நோக்கி நம்மளோட போர்ட்ஃபோலியோ சேர்ந்து இருந்தது அப்படின்னா நாட்டோட சேர்ந்து நம்மளுமே வளரலாம். ஏன்னா இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னா 10 இயர்ஸ்க்கு என்ன கோல் வச்சிருக்காங்க அதுக்கு ரிலேட்டடாக ஸ்கீம்ஸ் நிறைய கொண்டு வருவாங்க. அப்படி ஸ்கீம்ஸில் வந்து அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணுன்ற சூழ்நிலை அந்த நாட்டோட தலைவர்களுக்குமே இருக்கும். கரெக்டுங்களா? இப்போது லாஸ்ட்டு நடந்த இந்த ஹிஸ்ட்ரிஸ்லாம் எப்படி அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து டெவலப்மெண்ட் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா ஆப் பேஸ்டாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் தான் நிறைய பேர் உருவாக்கியிருக்காங்க. முக்கியமாக சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் லைக் வந்து நீங்கள் ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் நிறையா க்ரியேட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஃபுட் டெலிவரி தாண்டி ஓலா மாதிரி, ஊபர் மாதிரி, தென் வந்து ரேபிடோ மாதிரி இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்திருக்கு. அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆப்ஸ்லாம் வந்திருக்கு. பட் நம்ம வந்து எங்கே கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணலை அப்படின்னா மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடாக நம்ம எங்கேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணலை. ஏன்னா மேனுஃபேக்சரிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும். அதே மாதிரி ஒரு கண்ட்ரியோட ஜிடிபியில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணும். இப்போது நம்ம சைனாவோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சைனாவோட எக்கனாமி வந்து கம்ப்ளீட்லி பில்டு பை ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் தான். சின்ன குண்டூசிலேருந்து பறக்கக்கூடிய ஃப்ளைட் வரைக்குமே தே ஆர் டூயிங் மேனுஃபேக்சரிங். அதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பார்க்கலாம். நிறையா எலக்ட்ரானிக் குட்ஸாக இருக்கட்டும், இன்றைக்கி வந்து ஆட்டோமொபைல் செக்மெண்ட் வந்து அவங்க தான் வந்து டாமினேட் பண்ணுறாங்க. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து அவங்க கொடுக்குற அளவுக்கு காஸ்ட் வந்து யாருனாலும் கொடுக்க முடியாது. BYD வந்து பார்த்திங்கன்னா பெரிய டஃப் காம்படிட்டர் ஃபார் டெஸ்லா. இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட் ரிலேட்டடான விஷயங்கள்ல அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்தியா வந்து இதை உணர ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா பிகாஸ் நம்ம எக்கனாமி வந்து லார்ஜர்லி பில்ட் பை சர்வீஸ் இண்டஸ்ட்ரி தான். அது வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஐடி இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம். இதுதான் பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கு. பட் நம்ம நாட்டில் படித்த நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னா இங்கே அந்த அளவுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் வாய்ப்புகள் நிறைய இல்லாதனால வெளிநாடுகளில் போய் வேலை பார்க்குறது பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சிவில் இன்ஜினியர்ஸ்லாம் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரியில் போய் வேலை பார்ப்பாங்க. இது வந்து மெக்கானிக்கல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொரியனில் போய் ஒர்க் பண்ணுவாங்க, சவுத் கொரியாவில் ஒர்க் பண்ணுவாங்க, ஜப்பானில் நீங்கள் நிறைய பார்க்கலாம். அதாவது இசி படித்தவங்க, மெக்கானிக்கல் படித்தவங்க, அங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால நம்ம நிறைய இன்ஜினியர்ஸ் இழக்கிறோம் ஒரு விதத்தில். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற படித்த இன்ஜினியர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான துறை ரீதியான கோர் ஒர்க் இல்லாதனால அவங்களோட ஸ்கில்லையுமே நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியல. அவங்க எல்லாருமே ஒரு டெலிவரி பாய்ஸாக தான் ஒர்க் பண்ணுறாங்க. இதை இந்தியா வந்து பயங்கரமாக கன்சிடர் பண்ணுதுங்க. இப்போ இந்தியா எங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங்கில் நம்மளோட ஜிடிபியை நல்ல முறையில் க்ரோ பண்ணணும்னு கன்சிடர் பண்ணுறாங்க. லாஸ்ட் 10 வருஷம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா பிகாஸ் ஒரு மேனுஃபேக்சரிங் நினைச்சோடனே அடுத்த நாளே நம்ம கொண்டு வந்துட முடியாது. ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து ஒரு லேண்டை அலோகேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு உண்டான சப்சிடிஸ்லாம் நான் கவர்மெண்ட் கொடுத்துருச்சு அப்படின்னா டக்குன்னு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி பில்டிங் எழுப்பிடுவாங்க. ஒரு 100 பேரை வேலைக்கு எடுப்பாங்க. எல்லாமே ஆன்லைனில் பிஸ்னஸ் நடந்துடும். பட் மேனுஃபேக்சரிங் அப்படி கிடையாது. ஒரு இடத்த பார்க்கணும், அந்த இடத்துக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும், அதுக்கு உண்டான பவர் சப்ளை பண்ணணும், ப்ரொடக்ஷனுக்கு உண்டான ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணணும் அந்த லேபர்ஸ்க்கு. ஒன்ஸ் ப்ரொடக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குட்ஸை வந்து போர்ட்ஸ்க்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி மல்டிபிள் லேயர்ஸ் வந்து அதில் அடங்கியிருக்கு. பிகாஸ் ஏன்னா நம்ம அதை ஃபிசிக்கலாக தொட்டு பார்க்குறோம். கரெக்டாக? அப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம
முன்னேற்பாடாக பண்ணால் மட்டும்தான் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரின்றது பூம் ஆகும். இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிகேட்டில் வந்து கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்களே உணரலாம், நம்ம வந்து முன்னாடி பெரிய பெரிய ரோடுகள் மெட்ரோ சிட்டிஸில் மட்டும் தான் பார்ப்போம். Tier 2 Tier 3 சிட்டிஸில் நம்ம பெருசாக பார்த்துருக்க மாட்டோம். பட் இப்போ ரோட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் Tier 3 சிட்டிஸில் கூட 4-way ரோட்ஸ் நிறைய நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி இப்போ பர்டிகுலராக நீங்கள் தமிழ்நாடு எடுத்துட்டீங்க அப்படின்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் சைன் அப் ஆயிருக்கு. இப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் லெதர் ஷூ மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் நிறைய பேர் வந்து இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் நிறைய அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. தென் வந்து ஹொசூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்கானோட இண்டஸ்ட்ரி ஓப்பன் ஆயிருக்கு. அதே மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் பிளான் வந்து அவங்க பிளான் பண்ணி அடிக்கல் நாட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும். ரைட், இப்போ சப்ஜெக்ட்டுக்கே வரலாம். இப்போ ஒரு கண்ட்ரியில் மேனுஃபேக்சரிங் எவால்வ் ஆச்சுன்னா என்னென்னலாம் எவால்வ் ஆகும் அப்படின்றத நான் சொல்கிறேன். பர்டிகுலராக ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகிறதுக்கு கமோடிட்டிஸ் நிறைய தேவைப்படுங்க. ஸ்டீல் தேவைப்படும், காப்பர் தேவைப்படும். ஏன்னா இது இருந்தால் தான் கட்டமைக்க முடியும், ஒரு ஃபேக்ட்ரியை வந்து உருவாக்கவே முடியும். அப்போ கமாடிட்டிஸ் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறதுக்கு எனர்ஜி டெஃபினெட்லி வேணும். எனர்ஜினா நம்ம டைரெக்டாக வந்து கோல் மூலியமாக வரக்கூடிய எனர்ஜியாக இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம வந்து நியூக்ளியர் மூலியமாக வரக்கூடிய எனர்ஜியாக இருக்கட்டும், அது சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு உலக லெவலில் நம்ம பேச தான் செய்கிறோம். அப்போ முக்கியமாக இங்கே எது பங்களிக்கும் அப்படின்னா ரெனியூவபிள் எனர்ஜி லைக் சோலார், விண்மில், அதே மாதிரி டேம்லேருந்து வரக்கூடிய கரண்ட்டு, இதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் எமர்ஜிங் இருக்கும். இதில் நம்மளுக்கு கையில் கண்ட்ரோல் இருக்கிறதுன்றது விண்மில்லும் சோலார்ன்றது நம்ம கையில் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ எனர்ஜி சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு. தென் வந்து மேனுஃபேக்சரிங்கில் குட்ஸ் ரெடி ஆகுது அப்படின்னா அந்த குட்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் இல்லைங்களா? அது வந்து உள்நாட்டு சந்தையில் நம்ம வியாபாரம் பண்ணாலும் சரி, இல்லாட்டி வெளிநாட்டு சந்தைக்கு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி, டிரான்ஸ்போர்ட் ஆகணும். இந்தியா பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன்றது வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்டு இண்டஸ்ட்ரி. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பெரிய ஹப்பே வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் சொல்லுவாங்க. அந்த நாமக்கல்ல நிறைய லாரி டிரைவர்ஸ் எடுத்துங்க, எல்லாம் இண்டிவிஜுவல் ஓனர்ஸ் தான் இருப்பாங்க. பட் அவங்களாம் ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா இண்டிவிஜுவல் ஓனருக்கு ஆர்கனைஸ் தேவையில்லை. ரைட்டா? இப்போது இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ஒரு டைமில் ஆர்கனைஸ் ஆனால் மட்டும்தான் மேனுஃபேக்சரிங்கில் ரெடி ஆகக்கூடிய குட்ஸ் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ்டாக நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ தட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் வந்து இப்போ வரைக்கும் 2% மட்டும்தான் ஆர்கனைஸ்ட் ஆயிருக்கு. மிச்சம் 98% ஆர்கனைஸ் ஆகலை. ஃபியூச்சரில் இது ஆர்கனைஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இது மூலியமாக நீங்கள் டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய கம்பெனிஸை நீங்கள் நிறைய பார்ப்பீங்க. அதில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்ப்பீங்க. தென் வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை வாய்ப்புகள் அதிகமாக ஏன்னா ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் டெலிவரி பாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவையில்லை, வண்டி ஓட்ட தெரிஞ்சால் போதும். அதே மாதிரி 10 வருஷம் வேலை பார்த்தாலும் ஸ்கில் பெருசாக டெவலப் ஆகாது. இதே ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குற ஒரு நபருக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் டெஃபினெட்லி வேணும். பர்டிகுலராக ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி கூட எடுத்துக்கங்களேன், ஸ்கில் இல்லாமல் அங்கே ஒர்க் பண்ண முடியாது. அப்போ ஸ்கில்டு லேபர் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆக அவர் வந்து பேசிக் லெவலில் இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு சூப்பர்வைசர் லெவலில் இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு GM லெவலில் இருந்தாலும் ஸ்கில் இல்லாமல் அந்த ஃபேக்டரி ரன் பண்ண முடியாது. அப்படி ஸ்கில்டு லேபர் வளர அவங்களோட வருமானம் கூடும், தனிநபர் வருமானம் கூடும். இப்போ ஆவரேஜாக இந்தியாவில் வந்து $2,600 அப்படின்றத வந்து நிர்ணயிச்சிருக்காங்க இந்த வருஷம் பெர் இந்தியனோட இன்கம். இது வந்து கிட்டத்தட்ட $5,500 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு சின்ன கம்பேரிசன் நான் சொல்கிறேன். இப்போ வந்து யூஎஸ்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சிட்டிசனோட பெர் கேபிட்டா இன்கம்ன்றது $80,000. நம்ம $2,600 தான் இருக்கும். அப்போ எவ்வளோ பெரிய கேப் இருக்குது பாருங்க. ஸோ தட் என்னன்னா இந்த கேப்பை வந்து நம்ம எப்படி சரி பண்ண முடியுமா? ஸ்கில்டு லேபர்ஸ் உருவாக்க தான் சரி பண்ண முடியும். ஒன்ஸ் அந்த ஸ்கில்டு லேபர்ஸ் உருவானாங்க அப்படின்னா பெர் கேபிட்டா இன்கம் கூடும். உங்களுக்கே நல்லா தெரியும், நம்ம எவ்வளோ தான் ஃபினான்ஸ் எஜுகேட் பண்ணாலும் 80% மக்கள் அவங்க வந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ண மாட்டாங்க, அவங்க செலவு தான் பண்ணுவாங்க. அப்போ பெர் கேபிட்டா இன்கம் தனிநபர் வருமானம் கூட செலவு வந்து ஜாஸ்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மூலமா கன்சம்ஷன்ஸ் கூடும். கன்சம்ஷன்ஸ்னா ஹோம் அப்ளைன்சஸாக இருக்கலாம், ரெசிடென்ஷியல் ஹோமாக இருக்கலாம், எனிதிங். எதெல்லாம் வந்து ஒரு தனிநபருக்கு வருமானம் வந்தால் நம்மலாம் கன்சம்ஷன்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த கன்சம்ஷன்ஸ் எல்லாமே கூடும். ஸோ கன்சம்ஷன்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறது பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். தென் வந்து எல்லாத்துக்கும் வருமானம் நல்லா வந்தோடனே பர்டிகுலராக பியர் குரூப் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. அதாவது சொசைட்டியில் வந்து நம்ம நல்லபடியாக வாழ்கிறோம் அப்படின்னா ஒரு வீடு வாங்கியே ஆகணும்னு சொல்லுவாங்க. ஸோ தட் என்னென்னா ரெசிடென்ஷியல் ஹோம்ஸோட எண்ணிக்கைன்றது அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை சார்ந்த முதலீடுகள்லாம் பண்ணலாம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா பூம் ஆனதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்டுக்கு உள்ளே போக ஆரம்பிப்பாங்க. லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட் என்னங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு கார். நார்மலாக வந்து நம்ம இந்த ஃபுட்டு, ஷெல்டர், ஸ்டடீஸ் இதெல்லாம் பேசிக்கான நீட்ஸ்லாம் பூர்த்தி பண்ணிட்டு கொஞ்சம் சர்ப்ளஸ் வேல்யூ இருந்தது அப்படின்னா அடுத்து வந்து நம்ம லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காண்டி உள்ளே போவோம். ஸோ ஆட்டோமொபைல் செக்மெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். தென் வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி தான் வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரி அப்படின்றது வந்து நோயாளிக்கு இருந்தது. இன்றைக்கி அது ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியாக மாறிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேசிக்காக ஒரு 50 ரூபா கொடுத்து முடிவெட்டின கடை வந்து ஸ்பா அண்ட் சலூன் மாறிச்சு. இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியாக மாறிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே என்ன நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஒருத்தரோட லைஃப் ஸ்டைல் இன்க்ரீஸ் பண்ணால் இந்த மைக்ரேஷனுக்கு அவரும் ரெடியாக இருப்பார் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ தட் வந்து ஃபியூச்சரில்
காஸ்மெட்டிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் நல்லா தெரிஞ்சுட்டு இந்தியாவோட எக்கனாமி எதை நோக்கி போகுது அப்படின்றத நீங்கள் கண்டினியூவாக உடந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, இதை சார்ந்த முதலீடுகள் நீங்கள் பண்ணும் பட்சத்தில் நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் பெர் ஆனம்லேருந்து பெட்டரான ஒரு 15 to 18% இருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் டெஃபினெட்லி பார்க்கலாம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைலை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துக்குங்க. உங்கள் ஏஜ் என்னென்ன இருக்குது, அதே மாதிரி உங்களோட வருமானம் என்ன இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து -20% உங்கள் போர்ட்ஃபோலியோ போச்சுன்னா உங்களால் அதை டாலரேட் பண்ண முடியுமா, தென் வந்து எமர்ஜென்சி ஃபண்டை வந்து இதில் பார்க் பண்ணலாமா வேண்டாமா, இப்படின்றதில் கம்ப்ளீட்டாக நீங்கள் உங்களை பரிசோதனை பண்ணிக்கணும். இல்லை சப்போஸ் இது கம்ப்ளீட்டாக தெரியல அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃபினான்ஷியல் அட்வைஸரோ இல்லாட்டி ஒரு ஃபினான்ஷியல் மென்டாரோ இல்லை ஒரு RIA கூட நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் உங்களோட வெல்த்தை நீங்கள் க்ரோ பண்ணலாம். இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.